பார்டர் கவாஸ்கர் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் நகரில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. யாருமே எதிர்பாராத வகையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் என்றும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். குறிப்பாக அறிமுக வீரராக களமிறங்கிய சாம் கோன்ஸ்டாஸ் 65 பந்துகளில் 60 ரன்கள் குவித்தார். இதில் 6 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். குறிப்பாக பும்ராவின் ஓவரில் அவர் சிக்சர்களை விளாசி அசத்தினார். இந்த நிலையில் 19 வயதான கோன்ஸ்டாவிடம் விராட் கோலி வேண்டும் என்று வம்பிழுத்தார். பந்தை எடுத்துக்கொண்டு விராட் கோலி செல்லும் போது கோன்ஸ்டாஸ் மீது அவர் மோதினார். இதனையடுத்து கோன்ஸ்டாஸ் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க விராட் கோலி அவரிடம் சண்டைக்கு சென்றார். நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த உஸ்மான் கவச்சா மற்றும் கள நடுவர் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். விராட் கோலியின் இந்த செயலுக்கு இந்திய ரசிகர்களை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 19 வயது இளைஞரிடம் தேவையில்லாமல் விராட் கோலி ஏன் மோதலுக்கு போகிறார் என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விராட் கோலி செய்தது தேவையில்லாத வேலை என்றும் இதனால் விராட் கோலிக்கு தடை விதிக்கப்பட வாய்ப்பு ஏற்படலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முதலில் சாம் கோன்ஸ்டாஸ் வேண்டும் என்று இடித்து இருக்கலாம் என இந்திய ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் தொடரை ஒளிபரப்பி வரும் ஆஸ்திரேலியா சேனல் 7 ரீப்ளேவில் உண்மை என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியது. விராட் கோலி தான் வேண்டும் என்று தான் நடந்து சென்ற பாதையை மாற்றி சாம் கோன்ஸ்டாலை இடித்திருக்கிறார். இதையடுத்து மூத்த வீரரான விராட் கோலி இது போன்ற செயலை செய்யலாமா என இந்திய ரசிகர்களும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறுபுறம் ஆஸ்திரேலியா ரசிகர்களும் விராட் கோலியை தடை செய்ய வேண்டும், அவர் மீது ICC நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொந்தளித்து வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங், விராட் கோலி எப்படி நடந்து வருகிறார் என்று பாருங்கள். விராட் கோலி வேண்டும் என்று மைதானத்தில் ஒரு இடத்தில் இருந்து நகர்ந்து வந்து அவர்தான் இந்த மோதலை ஆரம்பிக்கிறார். இதில் விராட் கோலி மீதுதான் தவறு இருக்கிறது. இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதனை ICC உற்று நோக்கும் என நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன், கோன்ஸ்டாஸ் அவர் வழியில் அவர் நடந்துதான் சென்று கொண்டிருந்தார். விராட் கோலி தான் வேண்டும் என்றே கோன்ஸ்டாஸ் திசை நோக்கி வந்து அவரை மோதினார். விராட் கோலி ஒரு ஆல் டைம் சிறந்த வீரர், அனுபவம் நிறைந்த நபர். இந்த போட்டி முடிந்தவுடன் நான் ஏன் இதை செய்தேன் என்று விராட் கோலி தனக்குள் கேள்வி கேட்டுக் கொள்வார். இந்த விஷயத்தில் போட்டி நடுவர் ஆண்டி ஃபைக்ராஃப்ட் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார் என்று வாகன் தெரிவித்துள்ளார். விராட் கோலிக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவருக்கு போட்டியில் ஊதியத்தில் இருந்து அபராதம் விதிக்கப்படும், இல்லை என்றால் ஒரு டெஸ்ட் போட்டியில் தடை விதிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே விராட் கோலியின் இந்த செயலுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது. ஆஸ்திரேலிய வீரர்கள் இதுபோல் நிறைய செய்திருக்கிறார்கள், அதற்கு கோலி பதிலடிதான் கொடுத்திருக்கிறார் என்று ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் 19 வயது வீரரிடம் விராட் கோலி இப்படி நடந்திருக்க கூடாது என்றும் விசாரித்து வருகிறார்கள். முன்னதாக 2008ஆம் ஆண்டு பார்டர் கவாஸ்கர் தொடருக்காக இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அப்போது 3வது டெஸ்ட் போட்டியில் கம்பீர் இரட்டை சதம் விளாசினார். கம்பீர் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது பந்து வீசிய வாட்சனை வேண்டுமென்றே தனது முட்டி கையால் கம்பீர் இடித்தார். இதையடுத்து கம்பீருக்கு ஒரு போட்டியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ள ரசிகர்கள் தற்போது இதே போல விராட் கோலி மோதலில் ஈடுபட்டிருப்பதால் அவருக்கும் தடை விதிக்க கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். தடையில் இருந்து கோலி தப்பித்தாலே பெரிய விஷயம் என்றும் ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.